Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்கணும் 11th accountancyல chapter 9ல illustration 7 பார்க்குறோம். The following errors were located. அதாவது லொக்கேட்டட்னு இருக்குது. டிடெக்டட் அப்படின்னு இருந்தால் தான் நமக்கு வந்து சொல்யூஷன் வந்து ஸ்டேட்மெண்ட்டில் கொடுப்போம். லொக்கேட்டட் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இதை வந்து ஜேர்னல் என்ட்ரிஸாக தான் ரெக்டிஃபையிங் என்ட்ரிஸாக போடணும். பிஃபோர் த ப்ரிப்ரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ் ரெக்டிஃபை தேம். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் paid rupees 500 as Angappan were wrongly debited to Angannan's account. அதாவது 500 வந்து அங்கப்பனுக்கு பே பண்ணியிருக்காங்க. அதை அங்கப்பன் அக்கௌண்ட்டில் என்ட்ரு பண்ணுறதுக்கு பதிலாக அங்கண்ணன் அக்கௌண்ட்டில் என்ட்ரு பண்ணிட்டாங்க தப்பாக. இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கான சொல்யூஷன் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. மெத்தடு ராங் என்ட்ரி என்ன பண்ணிட்டாங்க, அங்கண்ணன்னு சொல்லிட்டு தப்பாக என்ட்ரு பண்ணிட்டாங்க. அங்கண்ணன் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அப்படின்னு என்ட்ரு பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக கரெக்ட் என்ட்ரி எப்படி வரணும், அங்கப்பன் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ்னு வரணும். இது எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ண போகிறோன்னா, கரெக்டான என்ட்ரி எங்கே இருக்கோ அந்த இடத்த அப்படியே வச்சுங்க. அது தப்பாக என்ட்ரு பண்ணியிருக்கோம்ல அதை அப்படியே ஆப்போசிட்டாக போட்டுற வேண்டியதான். ஓகேவா? இப்போது இதில் பாருங்கள், கரெக்ட் என்ட்ரியில் அங்கப்பன் டெபிட் பண்ணியிருக்காங்க, அதை டெபிட்டில் கொடுத்துட்றோம் ரெக்டிஃபையிங் என்ட்ரியில். இதே தப்பான என்ட்ரியில் என்ன கொடுத்துருக்காங்க, அங்கண்ணன்னு கொடுத்துருக்காங்களா, அதை அப்படியே க்ரெடிட் பண்ணிடுறோம். ஓகேவா? அங்கப்பன் அக்கௌண்ட் டேட்டா டு அங்கண்ணன் அக்கௌண்ட், இப்படி தான் ரெக்டிஃபை பண்ணணும். அப்போது நீங்கள் ரெக்டிஃபையிங் என்ட்ரிஸ் போட்டு அப்படியே ஜேர்னல் கொடுக்குற ஃபார்மெட்டில் எழுதிக்க வேண்டியதான். பர்டிகுலர்ஸ் லெட்ஜர் ஃபோலியோ டெபிட் கிரெடிட். அப்போ ரெக்டிஃபைங் என்ட்ரி எப்படி எழுதியிருக்கோம், அங்கப்பன் அக்கௌண்ட் டேட்டா டு அங்கண்ணன் அக்கௌண்ட் எவ்வளோ 500 டெபிட் கிரெடிட்டில் 500. நரேஷன் எழுதிருங்க, அமௌண்ட் பெய்ட் டு அங்கப்பன் ராங்லி டெபிட்டட் டு அங்கண்ணன்ஸ் அக்கௌண்ட். இப்போது நவ் ரெக்டிஃபைட், இப்போது ரெக்டிஃபை பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் பாருங்கள், சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் ஃபார் rupees 750 வாஸ் கிரெடிட்டட் டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஓகேவா? இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃபர்னிச்சரை வந்து சேல் பண்ணியிருக்காங்க, இதை வந்து க்ரெடிட் பண்ணிட்டாங்க, சேல்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து க்ரெடிட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு பொருள் வாங்கணும், அதாவது அசட்டை தவிர ஏதாவது குட்ஸு பர்ச்சேஸ் பண்ணிடணும், ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோன்னா நம்ம வந்து சேல்ஸை வந்து க்ரெடிட் பண்ணும். ஓகேவா? இப்போது ஃபர்னிச்சர், அதாவது அசட்டை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம்னா அதோட நேம் தான் வரும், ஃபர்னிச்சரோட நேம் தான் வரும். இங்கே பாருங்கள், இப்போது என்ன பண்ணணும், இதோட ஃபுல் என்ன க்ரெடிட் சேல்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம சேல்ஸ் அக்கௌண்ட் போடக்கூடாது, ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் தான் போடணும். ஏன்னா அசட்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறதுனால ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டு தான் வரும். இதே சேல் ஆஃப் குட்ஸ் அப்படின்னா கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட் போட்டுருங்க. இங்கே ஃபர்னிச்சர் இருக்கிறதுனால ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் தான் போடணும், சேல்ஸ் அக்கௌண்ட் வராது. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தப்பாக சேல்ஸ் அக்கௌண்ட் சொல்லிட்டு என்ட்ரு பண்ணிட்டாங்க. இப்போது ராங்காக என்ன என்ட்ரு பண்ணியிருக்காங்கன்னா, கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட்னு என்ட்ரு பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக கரெக்ட் என்ட்ரி என்ன வரணும், இந்த சேல்ஸுங்கிறது வரக்கூடாது. ஏன்னா இது ஒரு அசட்டை சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் அந்த அசட்டோட நேம் தான் வரணும். ஃபர்னிச்சரோ பில்டிங்கோ மிஷினரியோ எந்த அசட்டை சேல்ஸ் பண்ணியிருக்காங்களோ அசட்டை சேல்ஸ் பண்ணியிருந்தால் அசட்டோட நேம் தான் வரணும். அப்போது கரெக்ட் என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். இந்த ஃபர்னிச்சருங்கிறது எங்கே இருக்குது, கரெக்ட் என்ட்ரியில் க்ரெடிட்டில் இருக்குது. அப்போ அந்த க்ரெடிட்டில் அப்படி எழுதிடும். தப்பான என்ட்ரியில் சேல்ஸ் எங்கே இருக்குது, க்ரெடிட்டில் இருக்குது, அதை அப்படியே ஆப்போசிட்டில் டெபிட்டாக மாற்றிடும். ஓகேவா? கரெக்ட் என்ட்ரியில் எங்கே இருக்கோ அதை அப்படியே வச்சுருங்க. ராங் என்ட்ரியில் என்ன பண்ணியிருந்தீங்களோ அதை எடுத்து நம்ம ஆப்போசிட் சைட் போட்டுற வேண்டியதான். அப்போது சேல்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் 750 அதை அப்படியே என்ட்ரு பண்ணிடுங்க. சேல்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட், சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் ராங்லி கிரெடிட்டட் டு சேல்ஸ் அக்கௌண்ட். இப்போது நவ் ரெக்டிஃபைட் 750 என்ட்ரு பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் நல்லா பாருங்கள், பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் ஃப்ரம் பாக்யா கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன என்ட்ரி போடுவோம், இது கிரெடிட் பர்ச்சேஸ். அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பாக்யான்னு சொல்லிட்டு போடுவோம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பாக்யான்னு போடுவோம். வாஸ் ராங்லி பாஸ்டு த்ரூ சேல்ஸ் புக். ஆனால் பர்ச்சேஸ் புக்கில் என்ட்ரு பண்ணாமல் எங்கே என்ட்ரு பண்ணிட்டாங்க, சேல்ஸ் புக்கில் என்ட்ரு பண்ணிட்டாங்க. அப்போது பாக்யா டு சேல்ஸ்ன்னு சொல்லிட்டு என்ட்ரு பண்ணிட்டாங்க. ஓகே, புரியுதா? இப்போது இதை தான் ரெக்டிஃபை பண்ண போகிறோம். பாருங்கள் எப்படி கொடுக்காங்க, ராங் என்ட்ரி, கரெக்ட் என்ட்ரி என்னது, பர்ச்சேஸ் டு பாக்யான்னு என்ட்ரு பண்ணணும். ஏன்னா க்ரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் தப்பாக சேல்ஸ் புக்கில் பாக்யா அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அப்படின்னு போட்டுட்டாங்க. இப்போ நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ண போகிறோம்,
இதுதான் பர்ச்சேஸுங்கிறது டெபிட்டில் இருக்கா, ஓகேவா? இதுதான் நம்ம வந்து கரெக்டான என்ட்ரி. அப்போ அதை டெபிட் பண்ணிடும் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். இப்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பாக்கி அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ், இது வந்து புதுசாக அவங்க தனியாக கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இது ரெண்டத்தையும் ஆப்போசிட்டில் கொடுக்கணும். சேல்ஸை டெபிட் பண்ணணும், பாக்கியாவை கிரெடிட் பண்ணணும். இது ஆப்போசிட் கொடுத்தா இந்த என்ட்ரி வந்து என்ன ஆகிடும், டேலி ஆகிடும். அப்போது பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா இங்கே சேல்ஸ் கிரெடிட்டில் இருக்கா, அப்போது டெபிட்டில் சேல்ஸ் அக்கௌண்ட் டு பாக்கி அக்கௌண்ட், ஓகேவா? இப்போது பர்ச்சேஸ் பண்ணது 2100, தப்பாக சேல்ஸ் புக்கில் போட்டது 2100. ரெண்டத்தையும் டேல் பண்ணால் இங்கே வந்து என்ன ஆகிடும், கிரெடிட்டில் 4200 கிடச்சிரும். அப்போ அது பாக்கி அக்கௌண்ட்டுக்கு 4200 என்ட்ரு பண்ணிடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வேஜஸ் ₹1000 பெய்ட் ஆன் எரெக்ஷன் ஆஃப் மிஷினரி ஆர் டெபிட்டட் டு வேஜஸ் அக்கௌண்ட். அதாவது வேஜஸ் வந்து எதுக்கு பண்ணியிருக்காங்கன்னா, மெஷினரி எரெக்ஷன், அதாவது ஒரு மெஷினரி வாங்கியிருக்காங்க, அதுக்குள்ளே இன்ஸ்டலேஷனுக்குள்ள சார்ஜஸ் வந்து வேஜஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1000. இதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, வேஜஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக இது மெஷினரி அக்கௌண்ட்டில் தான் டெபிட் பண்ணணும், ஆனால் வேஜஸ் அக்கௌண்ட்டில் அவங்க தப்பாக டெபிட் பண்ணிட்டாங்க. வேஜஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் தப்பாக பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக கரெக்டான என்ட்ரி என்ன, மெஷினரி அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ். இப்போ ரெக்டிஃபை பண்ணும்போது மெஷினரி எங்கே இருக்குது, டெபிட்டில் இருக்குது. மெஷினரி அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிடுங்க. ராங் என்ட்ரியில் வேஜஸ் எங்கே இருக்குது, டெபிட் இருக்குது, அதை கிரெடிட் போட்டு ரெக்டிஃபை பண்ணிடுங்க. அப்போ ரெக்டிஃபை பண்ணும்போது மெஷினரி அக்கௌண்ட் டேட்டா டு வேஜஸ் அக்கௌண்ட். Wages paid for erection of machinery was wrongly debited to wages account, now rectified. ஓகேவா? இந்த தேர்ட் டிரான்சாக்ஷன் கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்து போடுங்க. சம் புரியும்னு நினைக்கிறேன். புரியுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.